திருப்பரங்குன்ற சட்டமன்ற தொகுதி முனைவர் சத்யாதேவி ஆதரித்து தேர்தலுக்கு தேதி அறிவிக்கிறதுக்கு முன்பு இருந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கூத்தியார்குண்டில் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. தொடர்ச்சி களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உறுதியாக வெற்றி வருவோம்ன்ற நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். சரிங்களாப்பா, ஒரே ஒரு முறை விவசாயிக்கு கொடுங்க. விஜய்னு மாத்தி போறோம்னு அங்க போட்ட கூடாது. சரிங்களா? நான் இந்த ஊருக்காரப்புல தென்பழனி தான் எங்க ஊரு. ஆமா, காலேஜ்ல வாத்தியார் வேலை பாக்குறேன். சரிங்களா? படிச்ச பிள்ளையதான் போட்டிருக்காங்க. தொகுதி சார்ந்து மக்கள் மேம்பாடு சார்ந்து நல்ல திட்டங்களை கொண்டு வரேன். தொகுதி மேம்பாட்டு நிதியை எப்படி செலவு பண்ணணும் செலவு பண்ணுவோம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாயி சின்ன மறந்துடாம போடுங்க. ஏற்கலப்பை விவசாயம் ஒரு தடவை ஏழை பாலைக்கு சரிங்களா? மற்றதுலாம் கட்சிக்காரங்க வருவாங்க, இப்படி வேட்பாளர்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு தடவை உங்களை மாதிரி சராசரி ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றிங்கப்பா. ஆனா மக்களுக்காக இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு முறை எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் மாற்றி போதும் அப்படின்னு போன 5 ஆண்டு ஐயா ராஜன் செலப்பாங்க தான் ஏடில இருந்தாங்க. போன வருஷமா நாங்க திருப்பரங்குன்ற மலைக்கு ரோப் கார் விடுறேன், நீங்க மல்லிகைப்பூ ஃபேக்டரி வைக்கிறேன் அப்படின்னு தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. இன்னும் செய்யல. இந்த வருஷமும் இதான் தேர்தல் அறிக்கைங்கிறாரு. இப்பயும் தைக்க வச்சாலும் திருப்பி சொல்லுவாரே தவிர செய்ய மாட்டாரு. ஒரே ஒரு தடவை படிச்சிருக்க கல்லூரியில பேராசிரியராங்க, டாக்டரேட் முடிச்சிருக்கேன் காலேஜ்ல. அதனால ஒரு தடவை சிந்திச்சு தேர்தல் தான். கிராமத்துல இருந்து இன்னைக்கு ஒரு பெண் வந்து படிச்சதே கிடையாது. அதுக்கு அங்க எங்க அப்பா அரசியல்வாதி, நாங்க பணக்காரங்க, இத்தனை கோடி சீட்டு சுத்தமா கொடுக்கல. படிச்சுட்டு மக்களுக்கு நல்ல செய்ய மக்கள்ல இருந்து ஒருத்தவங்க வந்தாலும் மக்களுக்காக வேலை செய்வாங்க. எல்லாரும் ஒரே ஒரு தடவை செய்து ஒரு தடவை போடுங்க. இந்த தொகுதி மேம்பாட்டுக்காக கண்டிப்பா உழைப்போம். இந்த ஒரு தடவை நம்ம ஓட்டு கேட்போம். நீங்க வெற்றியில வச்சீங்கன்னா அடுத்த தடவை நாங்க செய்யற வேலையிலேயே எங்க கட்சியில யார் இருந்தாலும் சரி நீங்க ஓட்டு கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு வேலை செய்வோம். ஒரு வாய்ப்பு ஏற்கலப்பையோட இருக்க விவசாய சின்னம் ஏற்கலப்பைதான். ஆமா, சரிங்களா? ரெண்டு கட்சியில யாரு வேட்பாளர் பணக்காரங்க, நாங்களும் சராசரி 3 பேருமே பெரிய ஆளுகிறேன். தெரியாது. ஆகணும்னா எங்களை மாதிரி ஆட்களை நீங்க தேர்ந்தெடுத்தா தான் உங்க வீட்டு பிள்ளையும் அரசியல்வாதி ஆக முடியும். மக்களுக்கு ஆமா 2 வயசு வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுங்க. போடு அடிக்கிறேன். 1000 ரூபாய் இருப்பேன் நான். ஒரு தடவை விவசாயி போடுறோம்க்கா. சரிக்கா, போயிட்டு வரேன். போட்டு நம்பிக்கையில போறேன். விவசாயியோட கடைசி நம்பிக்கை விவசாயி தான். ஆமா ஆமா, விவசாயத்துக்கு போட்டு மறக்காம ஜெயிச்சோம்னா உறுதியா வந்து நன்றி சொல்லி உங்களுக்கு என்ன தேவைகளோ செஞ்சு கொடுப்போம். சரிங்களா? வீடு கட்டுறதா என்ன தேவைகளோ நாங்க செய்வோம். ஒரு வாய்ப்பு தான் கேக்குறோம். ஒரு தடவை ஓட்ட பிரிக்காம எல்லாரும் போட்டுருவோம். போட்டிருப்பா. பெண்கள் அக்காவுக்கு பெண்கள் ஆதரவு கொடுக்கணும்.
சரி சரி. நான் போட்டுருவேன். எல்லாரும் வேணும், அவங்கள 50 வருஷம் நாட்டை ஆண்டுட்டாங்க. அதெல்லாம் 2 பேரும் நம்ம 50 ஆண்டாங்கன்னா ரெட்டலை உதவி சொல்லிட்டு தானே நீங்க இது வரைக்கும் போட்டிருக்கீங்க. சரி அவனுக்கு போடுவோம், அவன் நல்லால இவன் போடுவோம். இந்த தடவை 2 பேருமே நல்லால எங்களுக்கு போடுங்கன்றோம் நாங்க. போடுறதே வரணும். நன்றிப்பா. ஏற்கனவே விவசாயி. நன்றி. அதான் சொல்றேன். சரிப்பா நன்றி. பார்த்தேன் பாதிச்சல. சரிங்கப்பா வரேன். ஐயா மத்த சின்னம் பூரா சாயம்தான், அது பூரா பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். டீ குடியா? விவசாய சின்னம் தான் நல்லது. போட்டுருங்க தோத்தாங்க. ஆட்சி தந்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஒரு தடவை வரேன். விவசாயத்துல வணக்கம். ரெட்டலை உதவி சொல்லி நிறைய போட்டுருக்கீங்க. ஒரு தடவை ஜெயிக்க வைங்க. நன்றிங்கப்பா. மாநாடு எப்படி நடந்துச்சு? ஒரு சத்தம், ஒரு அசம்பாவிதம், ஒரு சேட்டை. மாநாட்டுக்கு வந்தவங்கள கேட்கவே தேவையில்ல, போட்டுருவாங்க வாக்கு. சரி எல்லாத்தையும் சொல்லுப்பா. அப்படியா? சரி சரி சரி. ஆமா சரி வரேன் ஐயா. வரேன் ஐயா. போடுங்க. அம்மா அப்பா குடும்பமே சேர்ந்து போட்டா செய்யக்கூடாது. இப்படி வந்து வேட்பாளர் மற்ற வேட்பாளர் பேச மாட்டாங்க. காசு மட்டும் வந்து கார்ல போயிடுவாங்க. வந்து கேட்டிருக்கேன், மத்தவங்க கட்சிக்காரங்களும் வருவாங்க. நானே நிக்கிறேன், நானே வந்திருக்கேன். ஒரு தடவை போடுங்க. போடுறேன். விவசாய சின்னம் தான். போடுங்க. காசு கொடுத்தாலும் வாங்கி ஏற்கலப்பையோட விவசாய சின்னம். ஏற்கலப்பா வந்து முத பெட்டியில வைக்க முடியாதுல்ல. வைக்க முடியாது. காரைக்குடியில வச்சிருக்கிறாங்க. காரைக்குடியில பெட்டியில எப்படி வைக்க முடியாதா? அத நேத்து போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பத்தி முத பெட்டியில வைக்க முடியாது. காய்கறி வாங்கிருக்காங்க. மத்தவங்க கார்ல வந்து போயிடுவாங்க. போட்டு காசு செய்ய போறாங்க. 2 நாள் போறோம். கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு. நம்பிக்கையா போடுங்க. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. வாய்ப்பு கொடுங்க. சேர்த்து சொல்லுங்களே. தண்ணி எல்லாம் நிக்கிறது கூட வழி இல்ல உங்களுக்கு. கொஞ்சமா மாத்தி போடுங்கக்கா. அண்ணே மாத்தி போடுங்களே. நம்மளை ஓட்டுக்காக நாங்க பாத்துவாங்க. நம்ம சின்ன பார்த்து போட்டு என்ன சொல்றேன்டா, இவன் சரியா நேர்மையா இருக்கு. கேட்கவே தேவையில்ல. நேர்மை. ஆமா அந்த தம்பி செல்லுல அந்த அண்ணன் பேசுறதே நேர்மையா இருக்கு. டிவிலயே படிக்குது. உங்களுக்கு தெரியாத ஒண்ணுங்களா? எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு. டாஸ்மார்க் ஒரு கடை 2 பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நான் இன்னைக்கு அந்த காலத்துல பெரியவங்க குடிச்சாங்க, இப்ப இளந்தாரி குடிக்கிறாங்க. நாளைக்கு குழந்தையெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சோம். குழந்தைகள குடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஓட்டு காசு கொடுப்பாங்க, வேற என்ன செய்யறாங்க? நம்ம 2 நாள் வேலை பண்ணி சம்பாதிச்சுட்டாங்க. ஆனா 5 வருஷம் நல்லா இருக்கணும்ல. அதை கனெக்ட் பண்ணா ஒரு நாளைக்கு 8 கூட வராது. ஒரு தடவை யோசிச்சு சிந்திச்சு பண்ணிடுவாங்க. போடுங்க. நன்றி. வேட்பாளர் லாஸ்ட் வர்றாங்க, எல்லாரும் பின்னாடி போறாங்க. நமக்காக வெயிட்டிங் பார்த்து போலாம். ஐயோ பயங்கரமா இருக்கு. ரொம்ப நன்றி. நாங்கதான் நன்றி சொல்லுவோம். அதாவது அதிகாரம் இல்லாதப்ப நம்மளால போராட மட்டும்தான் முடியுது. அதிகாரத்தை கொடுத்தா நிச்சயமா அதை சட்டமாக்க முடியும். மக்களுக்காக பேச ஒரே ஒரு வாய்ப்பு. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாத்தையும் கண்டிப்பா அதுக்கு மட்டும்
விவசாய சின்னத்துக்கு போடுங்க. ஓடுமா சரிங்கப்பா. ஓடுவான் இது போட்டா உண்மையான சரிங்கக்கா போடுங்க. போதுங்க. ஆமா, சரி ஏற்கலப்ப விவசாய சின்னம்மா. அண்ணே மா சோறு போடுமா. நீ என்னைக்காவது இந்த சாப்பாடு காரணமா இருக்க விவசாயம் யோசிச்சு பாத்திருக்கியா? உன் ஓட்ட விவசாய சின்னத்துக்கு போடுவேன்னு சொல்லு, அப்பதான் உனக்கு சாப்பாடு. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.